ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நிஷாந்திஸ் கிச்சன். நிஷாந்திஸ் கிச்சனுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இடையில வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு. சாரி ஃபார் தட். இதுக்கப்புறம் கண்டினியூவாக என்னுடைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுவேன். உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஸ்வீட்டான பேன்கேக் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நம்ம இந்த பேன்கேக் வந்து ஸ்வீட்டாக மட்டும் இல்லை, நம்ம ஹெல்த்தியாகவும் செய்ய போகிறோம். அதில் வந்து நம்ம மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு சேர்த்து ஆட் பண்ணி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நார்மலாக மைதா மாவில் தான் பேன்கேக் செய்வாங்க, பட் இட் இஸ் வெரி ஹெல்த்தி. இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்குமே நம்ம வந்து கொடுக்கலாம். ஓகேவா? இதுக்கு வந்து 2 பூம்பழத்தை எடுத்து நல்லா வந்து ஸ்மாஷ் பண்ணி தனியாக வச்சுட்டேன். மிக்சியில் அடிக்க வேணாம், ஜஸ்ட் நம்ம கையாலே பீட் பண்ணி ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்குவோம் ஸ்மாஷரால். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு எக்கு, அதை நல்லா பீட் பண்ணி வச்சுக்குவோம். இதுவும் வந்து நீங்கள் வந்து மிக்சியில் போட வேணாம், நார்மல் பீட்டிங் போதும். இப்போ இந்த 2த்தையும் நம்ம வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணி வச்சுக்குவோம். இடையில கொஞ்சம் கோஸாக கொஞ்சம் திப்பியாக இருந்துச்சுன்னா தான் நல்லாயிருக்கும். ஒரே பிளெயினாக அப்படியே ஃபுல்லாக வந்து மசிச்சிட்டோம்னா அது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. அதனால் இந்த அளவுக்கு பீட்டிங் கொடுத்தா போதும். நெக்ஸ்ட்டு வந்து இதில் நம்ம 1 கப்பு வந்து கோதுமை மாவை ஆட் பண்ணுறோம். கொஞ்சம் சலிச்சு ஆட் பண்ணிவிடுவோம். 1 கப் கோதுமை மாவு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இப்போது இதை ஒன்றா சேர்ந்து நம்ம கலந்து விட போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக சால்ட் போட்டுக்குவோம். ஸ்வீட்டாக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் சால்ட் போட்டோம்னா அது வந்து இந்த ஸ்வீட்னஸ் வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகும், டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சுகர், அதுக்கு மேலே வேணாம். இதுவே வந்து 1 கப்பு கோதுமை மாவுக்கு இது சரியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு 100 ml வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு 100 ml சேர்ந்து கலக்கிட்டு, இந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப வந்து தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசையாமல் இது மாதிரி நம்ம வந்து கலந்து விட்டு வச்சுக்குவோம் மாவை. ஃபைனலாக இதில் வந்து வனிலா எசன்ஸ் ஃப்ளேவருக்கு ஆட் பண்ணிக்குவோம். இப்போ வந்து ஒரு அடிக்கனமான ஒரு தவா இல்லை வந்து ஒரு தோசைக்கல்லை போட்டு அதில் கொஞ்சமாக பட்டர் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் அந்த தோசை பேட்டர் மாதிரி ஊற்றி கொஞ்சம் மொத்தமாக ஊற்றி எடுத்தோம்னா நம்மளுடைய பேன்கேக் தயாராகிடுச்சு. இப்போ பாருங்கள், இதை வந்து நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் சுட்டு எடுக்கணும். அப்போ தான் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா வேகும். இதுக்கு வந்து பட்டர் சேர்க்குறது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். 2 சைடும் திருப்பி வேக விட்டு நம்ம எடுக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணணுன்னாலும் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுடைய இந்த பேன்கேக் கரெக்டான ப்ரொப்போர்ஷனில் வெந்துருச்சு. 2 சைடும் வேக விட்டு எடுத்திருக்கேன். நல்ல வாசனை வருது. இப்போ நம்மளுடைய பேன்கேக் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதோடு நம்ம வந்து ஹனி சேர்த்து சாப்பிட்டோம்னா யம்மி பேன்கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த பேன்கேக்கை நீங்களும் செஞ்சுட்டு உங்களுடைய கருத்து சஜஷன்ஸ் என்ன இருக்குன்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பினஸ் இஸ் ஹோம் மேட்.